துலாம் ராசி என்பர்களே, உங்கள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்களா? இந்த ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள அடிக்கடி வந்து போகுதா? என்னோட உழைப்புக்கு மரியாதையே இல்ல, என் அன்புக்கு மதிப்பே இல்ல, எல்லோரும் அவங்க தேவைக்கு மட்டும்தான் என்ன பயன்படுத்திக்கிறாங்களோன்னு நீங்க எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வாங்க, இது ஏன் நடக்குது, இதுக்கு என்ன தீர்வுன்னு இந்த பகுதியில நாம விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இது வெறும் உங்களுடைய ஃபீலிங் மட்டும் இல்ல, இதுதான் நிஜம். இந்த உலகம் துலாம் ராசிக்காரங்கள தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி போட்டுடுதுங்கிறது ஒரு கசப்பான உண்மை. இது உங்க தனிப்பட்ட தோல்வி கிடையாது, இது உங்க ராசியோட ஒரு அங்கமாவே இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமலா? நிச்சயமா இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிற மாதிரி, இந்த வழியில இருந்து நீங்க வெளியே வந்து உங்க தலைவிதியே மாத்தி எழுத ஒரு பவர்ஃபுல்லான வழி இருக்கு. அந்த வழி என்னங்கறத தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல இந்த நிலைமை ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நாம துலாம் ராசியோட பிறப்பு ரகசியத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகணும். அப்பதான் இதுக்கான மூல காரணத்தை நாம கண்டுபிடிக்க முடியும். இந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துக்காக ராத்திரி பகலா உழைச்சும் ஒரு நல்ல பேர் கூட கிடைக்காம போறது. ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்காக நம்மளையே அர்ப்பணிச்சு ஆனா ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நம்மள தூக்கி எறியறது. நம்ம பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணி கடைசியில அவங்களாலேயே ஒதுக்கப்படுறது. இதெல்லாம் துலாம் ராசிக்காரங்க அடிக்கடி சந்திக்கிற சோதனைகள். சரி, இப்போ அசல் கேள்விக்கே வருவோம். ஏன் ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை? ஏன் உங்க உழைப்புக்கும் அன்புக்கும் மதிப்பில்லாம போகுது? இதுக்கான பதில் ஜோதிட சாஸ்திரத்தோட ஒரு ஆழமான இடத்துல ஒளிஞ்சிருக்கு. இதை ரொம்ப சிம்பிளா புரிய வைக்க ஒரு உதாரணம் இருக்கு. அதுதான் டிஷ்யூ பேப்பர். இது எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என் கேமராமேன் ஒரு டிஷ்யூ கேட்டார். பாருங்க, அது வரைக்கும் வராத அந்த டிஷ்யூ கரெக்டா துலாம் ராசியை பத்தி பேசும்போது வந்தது. ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு சைன். ஒரு டிஷ்யூ பேப்பரோட வேலை என்ன? நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுவோம், வேலை முடிஞ்சதும் தூக்கி போட்டுடுவோம் இல்லையா? ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த உலகமும் துலாம் ராசிக்காரங்கள அப்படிதான் பாக்குது. உங்க தேவை இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு தேவை முடிஞ்சதும் ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டுடுது. இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணத்தை பாருங்க. உங்க ராசியான துலாத்துல யார உச்சம் பெறா தெரியுமா? நீதிக்கான கடவுள் சனி பகவான். அவர்தான் இந்த பிரபஞ்சத்தோட ஜட்ஜ். அதனாலதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அநீதிக்கும் ஒரு கணக்கு இருக்கு. நீங்க தூக்கி எறியப்படுறது கூட ஒரு பெரிய நீதி கணக்கோட ஒரு பகுதிதான். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு, அனுபவிச்ச அநீதிக்கு ஒரு தீர்வு வேணாமா? அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிற ஒரு இடம் இருக்கு, அதுதான் காஷி. உங்க கேஸ விசாரிச்சு உங்களுக்கு நியாயம் வழங்கக்கூடிய சுப்ரீம் பவர் இருக்கிற இடம் அதுதான். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஊர்ல இருக்கிற கோவில்கள் எல்லாம் ஹைகோர்ட் மாதிரி. அங்க போய் நம்ம குறைகளை சொல்லலாம். ஆனா காசி அப்படி இல்ல, அது சுப்ரீம் கோர்ட். அங்க நீங்க அப்பீல் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வேற தீர்ப்பே கிடையாது. அங்க கிடைக்கிற தீர்ப்பு தான் ஃபைனல். ஆனா காசிக்கு போனா மட்டும் போதாது, சில விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். முதல்ல காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுங்க. அப்புறம் காலபைரவரை பாருங்க. வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை புரிய வைக்கிற மணிகர்ணிகா படித்துறைய ஒரு நிமிஷம் நின்னு பாருங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா அந்த புண்ணிய பூமியில ஒரு ராத்திரி தங்கிட்டு வரணும். இதுதான் முழுமையான பரிகாரம். நீங்க காசில காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க வாழ்க்கையில நடந்த அநீதிக்கான வழக்க அந்த சுப்ரீம் ஜட்ஜ் சனி பகவான் முன்னாடி ஃபைல் பண்றதுக்கு சமம். அதுக்கப்புறம் பாருங்க, தீர்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாராலையும் காசிக்கு போக முடியுமா? கஷ்டம்தான். வயசு, உடம்பு, காசு பண பிரச்சனைன்னு 1000 இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்காகவே நம்ம தமிழ்நாட்டிலையும் பரிகார தலங்கள் இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வயசானவங்க, பயணம் செய்ய முடியாதவங்க யாரும் கவலைப்படாதீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியலன்னா என்ன, ஹைகோர்ட் இருக்கே. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ரொம்ப சக்தி வாய்ந்த காலபைரவர் கோவில்கள் இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கான நீதி இங்க தமிழ்நாட்டிலேயே இருக்கு. திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற தாடிக்கொம்பு சொர்ண ஆகர்ஷண பைரவர், செங்கல்பட்டுல திருவிடைச்சூலம், நம்ம சென்னை பம்மல்ல வட திருநள்ளாறு, தர்மபுரி அதியமான் கோட்டை, தஞ்சாவூர் தென்னங்குடி, கும்பகோணம் சிவபுரம், இப்படி உங்க குறைகளை தீர்க்கறதுக்குனே நிறைய சக்தி வாய்ந்த கோவில்கள் இருக்கு. இந்த கோயில்களுக்கு எப்போ போனா பலன் பவர்ஃபுல்லா இருக்கும்னு கேக்குறீங்களா? குறிச்சு வச்சுக்கங்க, தேய்பிறை அஷ்டமி அந்த நாள்ல போய் காலபைரவர்கிட்ட உங்க கோரிக்கையை வச்சீங்கன்னா உடனடியா அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இந்த பரிகாரம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? உங்க லைஃப் அப்படியே தலைகீழா மாறும். ஆனா இந்த முறை நல்ல விதமா. நீங்க பட்ட வலி, வேதனை, அவமானம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி விடும். ஒரு புது வாழ்க்கை தொடங்கும். ஒரு ரொம்ப அழகான ஒரு வரி இருக்கு. என்னை தூக்கி எழிந்த பிறகுதான் என்னிடம் பறப்பதற்கு சிறகுகள் இருப்பதே எனக்கு தெரிந்தது அப்படின்னு. அதே மாதிரிதான் அவங்க உங்களை நிராகரிச்சது ஒரு அவமானமே இல்ல, அது நீங்க உயர பறக்கிறதுக்கான ஒரு சான்ஸ்.
இதுவரைக்கும் உங்களை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்கல்ல, ஆனா இந்த பரிகாரத்துக்கு அப்புறம் நிலைமை டோட்டலா மாறும். தூக்கி எறியப்பட்ட நீங்க இப்போ எல்லாராலும் தேடப்படுற ஒரு நபரா மாறுவீங்க. இதுதான் உங்களுக்கான அல்டிமேட் வெற்றி. அது உங்க குடும்பமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை செஞ்ச இடமா கூட இருக்கலாம். யார் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க உங்க உதவியை தேடி உங்க வாசல்ல வந்து நிப்பாங்க. இது நிச்சயம் நடக்கும். இவ்ளோ நாள் ஒரு கூட்டுக்குள்ள இருந்தது போதும். இப்போ உங்க சிறகுகளை விரிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களை ஒதுக்குனவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்காங்க. அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி வானத்துல உயர பறக்க நீங்க தயாரா? அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.